சொந்த செலவில் வாங்கிய தண்ணீர் லாரியால் பராமரிக்கப்பட்டு வரும் மரக்கன்றுகள். தேவன் கை பொம்மைகளே. 1 கோடி மரங்களுக்கு உயிர் கொடுக்க போராடும் மதுரை பொறியாளர். தோற்காது உண்மைகளே. சுமார் 5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல மரக்கன்றுகளை வளர்த்து வரும் இந்த மரம் மனிதர் யார்? மதுரையை சேர்ந்த பொறியாளரான சோழன் ஏ குபேந்திரன் அப்படின்றவங்க இவங்களுக்கு 1 கோடி மரக்கன்றுகளை வளர்க்கணும் அப்படின்றதான் இவருடைய லட்சிய கனவா இருக்காமா. இப்ப வரைக்கும் தன்னுடைய சொந்த செலவுல சுமார் 83,000 மரக்கன்றுகளை நட்டிருக்காங்களாம். மரக்கன்றுகளை நட்டுறது மட்டும் இல்லாம அதை பராமரிக்கிறதுக்காகவும் தன்னுடைய சொந்த செலவுல தண்ணீர் லாரிய வாங்கி அதுல இப்போ மரக்கன்றுகளுக்கு தண்ணீரையும் ஊற்றிட்டு வராங்க. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் 10ல இருந்து 15 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நினைவாக்குற வகையில சோழன் அவர்கள் இப்போ 1 கோடி மரக்கன்றுகளை நடுறதுக்கு பாடுபட்டு வராங்க. கடந்த 15 வருஷமாவே மதுரை மாநகருடைய முக்கிய நெடுஞ்சாலைகள், அரசு பள்ளிகள்ல தன்னுடைய சொந்த செலவுல மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிச்சுட்டு வராங்களாமா. ஆரம்பத்துல அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை வளாகத்துல ஆர்வமா மரக்கன்றுகளை நட்டு தன்னுடைய பசுமை பணியை தொடங்கி வச்சாங்களாமா. ஆனா அப்போ அங்க இருக்கிற ஆசிரியர்களே இங்க இருக்கிற மாணவர்களுக்கே குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இந்த மரக்கன்றுகளை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்களாம். அப்ப சோழன் குபேந்திரன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா சுமார் 2.5 லட்சம் ரூபாயில ஆழ்துளை கிணறும் ஒண்ணு அமைச்சு அந்த மாணவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிற மாதிரியும் அங்க வைக்கக்கூடிய மரக்கன்றுகளையும் வளர்க்கிற மாதிரியும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இது பலருடைய பாராட்டுகளையுமே குவிச்சுக்கிட்டு வந்தது. வேம்பு, மருதம், புங்கை, ஆலம், அரசு, வாகைன்னு பல வகையான மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாங்களாமா. அடுத்த கட்ட முயற்சியா சொந்தமா 5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல 1 கோடி மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யற பணியில ஈடுபட்டு வராங்களாம். இதை விட முக்கியமா அவருக்கு திருமணமாகிய ஒரு குழந்தையும் இருக்காங்க. ஆனா அவருடைய வருவாயில ஒரு பகுதியை இயற்கைக்காக ஒதுக்கி இந்த பணியை செஞ்சுட்டு வர அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோழன் குபேந்திரன் அவர்களுடைய இந்த செயல் பலரையுமே உணர்ச்சி பூர்வமாக்குனதோட பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க.